हरि ओम। नमस्कारः तथा आशीश्च सिद्धांतोक्ति पराक्रमः विभूतिः प्रार्थना चेति षड्विदं ஸ்தோத்திர லக்ஷணம் என்று எப்பொழுதெல்லாம் நாம் ஸ்தோத்திரம் செய்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இந்த 6 லட்சணங்களை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 6 லட்சணங்கள் கொண்டு இறைவனுடைய 1000 நாமங்கள் ஸ்தோத்திரம் செய்யப்படுகின்றது. நம்முடைய மனதிலே கேள்விகள் வரலாம். நான் இந்த முறையிலே இறைவனை நான் ஸ்தோத்திரம் செய்தால் எனக்கு என்ன பிரயோஜனம்? சித்தாந்தத்தை நான் உணர்ந்து கொண்டால் எனக்கு என்ன நன்மைகள் என்றால், முதல் நன்மை, ஜீவத்தன்மையானது அழிக்கப்பட்டு ஈஸ்வரத்தன்மையானது நமக்கு கிடைக்கிறது. இது முதல் நன்மை. ஜீவத்தன்மை அழிக்கப்பட்டு ஈஸ்வரத்தன்மை என்பது கிடைக்கிறது. ஜீவத்தன்மை அழிதல் என்று சொன்னால், அந்த ஜீவன் எதையெல்லாம் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறானோ அத்தனை தீங்குகளையும் அவன் அழித்துக் கொள்கின்றான். பிறப்பு இறப்பு அவனை விட்டு நீங்கி போகிறது. பசி பிணி மூப்பு நீங்கி போகிறது. மரண பயம் நீங்கி போகிறது. அஞ்ஞானம் நீங்கி போகிறது. ஆசைகள் நீங்கி போகின்றன. பொறாமை குணம் வருவதில்லை. காம குரோத லோப மோக மத மாத்சரியம் என்று சொல்லக்கூடிய 6 விதமான தோஷங்கள் மனதிலே எழுவதில்லை. எப்பொழுதும் ஈஸ்வரத்தன்மையிலேயே இருக்கின்றான். ஈஸ்வரத்தன்மையிலிருந்து பரமாத்மாவை அடைதல் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய முக்கியமான இலக்காக இருக்கிறது. ஆகையினாலே விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினந்தோறும் நாம் பாராயணம் செய்வோம். ஹரி ஓம்.